ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இப்போ மணி வந்து 9:40 ஆகிடுச்சு காலையில். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கிழமையே தெரிய மாட்டேங்குது. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா குழி பணியாரம் தான் பண்ணியிருக்கேன். மாவில் கொஞ்சம் கேரட்டு, வெங்காயம், அப்புறம் வந்து மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, சீரகம், பெருங்காயம் எல்லாம் சேர்த்து கலக்கி வந்து ஒரு நல்ல ஒரு காரக்குழி பணியாரம் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து இட்லி மிளகாய் பொடி தூவிட்டு சுட்டுட்டேன். இன்றைக்கி சட்னியெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை, போர் அடிக்குது டெய்லி செஞ்சு. இப்போ சாப்பிட போகிறோம். நல்ல டேஸ்டியான ஒரு காரக்குழி பணியாரம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்போயுமே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மணி 2:30 ஆக போகுது. இப்போல்லாம் வர நான் இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய வேலை இருந்தது, கொஞ்சம் க்ளீனிங் வேலை. அது முடிச்சுட்டு வரும்போது மணி 12:30 மேலே ஆயிடுச்சு. 1 மணிக்கு தான் இருக்கும். ரைஸ் கழுவி வச்சேன். அடுத்து வந்து என்ன செய்து யோசிக்கணும். ஒரு ஆள் தான், வேறு யாரும் இல்லை. அதனால முருங்கைக்காய், வெண்டைக்காய், வாழைக்காய் ஒரு துண்டு இருந்தது, பிடிக்காரனை ஒன்று, எல்லாத்தையும் சேர்த்து கருவாட்டு குழம்பு வச்சுட்டேன். அதாவது இந்த காரப்பொடி கருவாட்டுன்னு பண்ணாக்கரோட தலை போட்டு குழம்பு. இங்கே வந்து பப்படத்தை சுட்டு வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி சாப்பாடு. எனக்கு தயிர் இருக்குது. ஓகேவா? நம்ம சாப்பாடை போட்டுக்கலாம். சாப்பாடை வச்சுக்குவோம். இது கொஞ்சம் வெந்தாலும் எனக்கு சோறு பிடிக்காது. ஒரு முட்டை தான் இருந்தது, அதனால் அதை பாயில் பண்ணி நான் எனக்கே வச்சுக்கிட்டேன். ஏன்னா இன்னொருத்தர் வந்து எங்கள் வீட்டில் ஹோட்டல் சாப்பாடு இன்றைக்கி அவங்க அப்படியே சாப்பிட்டோம். நம்ம வந்து இங்கே நம்மளோட கருவாட்டு குழம்பு இருக்குல்ல, ஊற்றி சாப்பிடுவோம். வந்து ரொம்ப காரம் கீரெல்லாம் சேர்க்கலை. இதை விட நிறைய காரம்லாம் சேர்ப்பேன். ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வயிறு சரியில்லாததுனால ஹோட்டலில் 1 மந்த் கேட்டாங்க, நான் வேண்டான்னு விட்டுட்டேன். இதில் இருக்க காய் தான் இன்றைக்கி வெண்டைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், பிடிக்காரனை இந்த எவ்வளோ இருக்குது. அப்புறம் இந்த சுட்டு அப்பளம் இருக்குது. எனக்கு முதலே தாளிச்சிட்டேன், அதனால் பொரிக்கலை, அப்படியே சுட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான், போய் சாப்பிட்லாம். கருவாட்டு குழம்பு வந்து நல்லா தான் இருக்குது. பசியாக என்னன்னு தெரியல, ரொம்ப லேட்டாகிடுது. நான் மைல்டான ஒரு காரம் தான் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 10 தேங்காய் கூட உரைச்சி ஊற்றினேன். ரொம்ப காரம் இல்லை. இந்த பிடிக்காட்டினா பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கி வேக வச்சு நான் எடுக்காமல் அப்படியே தான் தாளித்து விட்டேன். தோலை மட்டும் சீவிட்டு கொஞ்சம் கூட காரம் இல்லை. அது ஒரு மாதிரி பிடுங்குவோம் இல்லையா, அது இல்லை. ஏன்னா புளியெலாம் சேர்த்துக்கலாம். ஆனால் வெள்ளம் போட்டு வைக்கும்போது மட்டும் புளி கம்மியாக சேர்ப்போம். அதனால் கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்புல சேர்த்தா நல்லது. வெறுமனே காரக்குழம்புக்கெலாம் நீங்கள் அப்படி எவ்வளோ சேர்க்கலாம். ஆனால் நான் வந்து வேக வச்சு தண்ணி எடுத்துட்டு அப்புறமா தான் செய்வேன். குழம்பு நல்லாயிருக்கும். இது கூட சுட்ட பப்பளமும் நல்லாயிருக்கும். வாழைக்காய், முருங்கைக்காய் எல்லாமே நல்லாயிருக்கு. சாப்பிட்டு முடிச்சிடலாம். அடுத்து வந்து என் பொண்ணு இது ரைஸ் பவுல்லாம் ஹோட்டலில் வாங்கி வச்சுருக்கா, சாப்பிட போகிறாளாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.